எல்லாரும் மாற்றம்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அது எப்பேற்பட்ட மாற்றமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெயர் மாற்றமாக இருக்குது. நேற்று தமிழ்நாடு சட்டசபையில் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறத ஒன்று அறிவிச்சாங்க பட்ஜெட் தாக்கலில். அதில் பார்த்தீங்கன்னா, அது நிதிநிலை அறிக்கையா இல்லை பெயர் மாற்று அறிக்கையா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் வந்தது. பொதுவாக இந்த இலவசங்களில் எதிர்க்கிறது முதல்ல நாம் தமிழர் கட்சி தான். அப்பேற்பட்ட இலவச திட்டங்கள் நிறைய கொடுத்து மக்களுக்கு இலவசன்னு சொல்லி அறிவிச்சது இந்த அதிமுக அரசாங்கம், திமுக அரசாங்கம் தான். இதில் இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அந்த இலவச திட்டங்களை அறிவிச்சு அதுக்கு எங்கள் அப்பன் தான் பெரிய ஆள், அதனால அவன் பேரை வச்சிடறேன்னு சொல்லிட்டு பூராத்துக்கு கலைஞர் திட்டம், எல்லாத்துக்குமே எல்லா திட்டத்துக்கும் முன்னாடி கலைஞரை சேர்த்துப்பாங்க. இப்போ அதுக்கு மாற்றமா நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இந்த தாவகைக்காரங்க. அவங்க என்ன பண்றாங்க, இப்போ நான் எப்படி மாற்றம் கொண்டு வர பாருன்னு சொல்லிட்டு இவங்க எப்படி அவங்க அப்பன் பேரை சேர்த்தாங்களோ நான் என் பேரையே சேர்த்துக்கிறேன். விஜய்க்கு என்ன மாற்று பெயர்? வெற்றி. எல்லாத்துக்கு முன்னாடி வெற்றின்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றின்னு போட்டாங்க எல்லா திட்டத்துக்கும் முன்னாடி. அதுதான் மிகப்பெரிய மாற்றமா இங்க தெரியுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே அவங்க மூஞ்சில காரி துப்பிக்குங்க. என்னடா காரி துப்புறதுன்னு பாக்கியா? எல்லாரும் உன் மூஞ்சில காரி துப்புறக்கூடாது பாரு, அதனாலதான் நானே உன் மூஞ்சில காரி துப்பிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் தான் ஞாபகம் வருது. இல்லாட்டி எல்லாரும் நல்லா விசில் அடிங்க. விசில் அடிச்சிங்கன்னா தமிழகத்தை நல்லா வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகலாம். வெற்றி. தோத்துட்டே இருக்கீங்களா?